யோகா தனியா யோகா பண்ணும்பொழுது, அத யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மோகமற்ற நிலை மைண்ட் எப்படி கொண்டு வரது அப்டின்ட்டு பார்ப்போம். ஏன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம தெரியாம நெறைய மிஸ்டேக் பண்ணுவோம் இல்லையா? நெறைய தவறுகள் தெரியும். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரியும். பட் சில மிஸ்டேக்ஸ் தெரியாமலே நடக்கும். அதுக்கும் காரணம் இந்த மோகம் தான். ஸோ எண்ணங்கள்ல ஸ்டார்ட் ஆகுறது தான் செயல்களையும் ஒரு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கொண்டு போய் விடும். ஸோ இன்னும் 10 மினிட்ஸ்ல மீட்டிங் அதுவே கட் ஆயிடும். அகைன் இதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. சரியா? இதே லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. சரி இப்போ மோகமற்ற நிலை பார்ப்போம். மோகமற்ற நிலை இமேஜின் பண்ணலாம். இமேஜினேஷன்ல நல்லா ஆத்ம உணர்வுல நிலைச்சிருந்து கேளுங்க. இப்போ டிராமா ஒரு யூனிவர்ஸ் தான். யூனிவர்ஸே ஒரு மனுஷனா நீக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. சரிங்களா? இல்ல ஒரு மனுஷன் அப்படி இல்லனாலும் பிரபஞ்சம், மேல இருக்கிற வானமே பேசுற மாரி, வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு கேட்குற மாரி இமேஜின் பண்ணுங்க. அந்த வாய்ஸ் தான் இப்போ யோகால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போது. ஒரு பக்கம் பிரபஞ்சத்துல நீங்க ஒரு ஆத்மாவா கண்ணாடி உடலோட அந்த பூமிக்கு மேல, இல்ல இந்த சூட்சும உடல் இந்த ஸ்தூல உடலுமே அது கூடயும் சேர்ந்து இருந்தாலும் ஓகே தான். அப்படி இமேஜின் பண்ணுங்க. முதல்ல இருக்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எதுவோ, ரொம்ப பிடிச்சமான உணவு இருக்கு. டிராமா அத முதல்ல வைக்குது ஆப்ஷன்ல. அடுத்தது உங்களுக்கு தேவைக்கு மீறி கொஞ்சமா எக்ஸ்ட்ராவா, ரொம்ப பணம் இல்ல. ஏன்னா அது நமக்கு திகட்டிரும். வேண்டான்னு சொல்லிடுவோம் ஈஸியா. அதனால யுக்தியா டிராமா என்ன பண்ணுது, ஆ உங்களுக்கு தேவை ஒரு ரூ. 100 இப்பொழுதைக்கு. கண்டிப்பா கட்டாயமா ரூ. 100 அத்தியாவசியம். அனாவசியமான செலவா எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 1000 வச்சிருக்குது. ரூ. 100 பார்க்குறீங்க, ரூ. 1000 பார்க்குறீங்க. அடுத்து 3வது ஆப்ஷனா சில ட்ரெஸ் இருக்கு. ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸு. ரொம்ப காஸ்ட்லி இல்ல. வாங்க முடியும். அந்த மாரி மினுமினுக்கிற ட்ரெஸ் இருக்கு. பட் ஆல்ரெடி உங்க கபோர்ட்லயுமே ட்ரெஸ் இருக்கு. பட் இந்த ட்ரெஸ்ஸும் இருக்கு. அடுத்த ஆப்ஷன்ல ஒரு ஒரு ஆண்மகன். ஒரு அழகான ஆண்மகன். அந்த அழகான ஆண்மகன பார்த்த உடனே என்ன தோணுது? அதுவும் ரொம்ப ரொம்ப ஆத்ம ரீதியா சொல்லிட்டு இருக்கேன்ப்பா இது. ஆனா நம்மளுக்குள்ள இருக்கிற மோகத்த கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் வழி. இது ஒரு யுக்தி, ஸ்ட்ராட்டஜி. ஆண்மகன். இப்போ பிரதர் சோல் சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு அழகான பெண்மணி. அத அவங்கள காட்டுது டிராமா. நீங்க அத பார்க்கணும்னு அவசியம் இல்ல. டிராமா காட்டுது. அவ்வளோதான். இமேஜின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் பிக்கஸ்ட் டாஸ்க்கே இல்லறத்துல இருக்கிற ஆத்மாக்களுக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ரொம்ப புடிச்ச ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு பக்கம். சரிங்களா? இவ்வளோ ஆப்ஷன்ஸ் டிராமா குடுத்துருச்சு. இப்போ டிராமா என்ன பண்ணுது, ஒண்ணொண்ணா இவங்க கிட்ட இருந்து எடுக்க போது. அது உங்களுக்கு தெரிய வந்துடுச்சு. ஒவ்வொரு சங்கிலியா போட்டு இழுக்குது. ஓகேவா? புடிச்ச ஃபுட்டு, டேஸ்டான ஃபுட்டு. அந்த ஃபுட்ட இழுக்கல, உங்க பக்கம் தள்ளுது. அது இப்ப எடுக்கணும்னு மைண்ட் தோணுதா? இல்ல எடுக்கக்கூடாதுன்னு தோணுதா? நீங்களே பதில் சொல்லிக்கணும். ஓகே. மனசுல நீங்களே பதில் வச்சுக்கோங்க. அத மனக்கண்ணால நீங்க பார்த்தாச்சு. ஓகேவா? மனக்கண்ணால பார்த்தாச்சு. அந்த ஃபுட் எப்படி இருக்கும்னு தெரியும். அது டேஸ்ட் தெரியும். எல்லாமே தெரியும். அந்த மோகம் இப்ப இருக்கா? இப்ப நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால, நம்மளுக்கு மோஸ்ட்லி இது எது மேலயும் மோகம் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆத்ம உணர்வுல இருக்கும் பொழுதுமே நம்மள அது இழுக்குது அப்படின்னா, அப்போ கனெக்ஷன் கட் ஆனா கண்டிப்பா அதுல தான் டிராமா விளையாட போகுது நம்ம வாழ்க்கையில. சின்ன விஷயமா இருக்கும். பட் அதுதான் பெருசா பாதிக்கும். சரிங்களா? இப்பயுமே லைட்டா மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஓகே. இப்ப ஃபுட்ட ரொம்ப கிட்ட வச்சாச்சு. டிராமா உங்க கிட்ட வச்சுடுச்சு. இப்ப உங்களுக்கு என்ன தோணுது? கொஞ்சம் எடுத்தா தப்பில்லன்னு 1 செகண்ட்
தோணுனா கூட மோகம் அதுல இருக்கு. நல்லது ரொம்ப நல்லது என்ன அப்டின்னா, இப்பவே அத கண்டுபிடிச்சுட்டோம்னு அர்த்தம். இப்பவே கண்டுபிடிச்சுட்டோம்னா, இப்போத்துலேருந்தே அதுக்கு ஹோம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மோகம் இல்லாத நிலைய அடைஞ்சிடலாம். ஈஸியா. ஈஸியா கர்மாத்தீத்தே அடையலாம். உண்மைய சொல்லப்போனா, இப்ப ரொம்ப சிம்பிளா தெரியும். பட் இதே பிராக்டிஸ நீங்க டெய்லி உங்க மனசாட்சிய கேட்கும்பொழுது, இந்த எல்லா ஆப்ஷனையும் வச்சு கேளுங்க. சரிங்களா? சரி கன்டின்யூ பண்ணலாம். அடுத்தது, ஃபுட்ட வந்து இழுக்கல. ட்ராமாக்கு ரொம்ப நல்லா தெரியும். எத உங்க பக்கம் வைக்கணும், எத தள்ளி வைக்கணும். எப்ப நீங்க டிஸ்டர்ப் ஆவீங்கன்னு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஸோ ட்ராமா இத பண்ணுது. ட்ராமா பண்ணுது. ட்ராமா பண்ணும்பொழுது, நம்ம மனசு எப்படி நிலை குலையுது, நம்ம வந்து நெகட்டிவா போனோம். இது நம்ம வெறும் ஈர்ப்பு இருக்கு அப்டின்னா, அது பேர் தான் மாயை. நெகட்டிவான ஒரு தாட், இல்ல ஒரு சுயநலத்தோட ஒரு தாட். அந்த மாரி தாட் வர்றது தான் மாயை. பெருசா மாயைன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்மளோட வீக்னஸ் தான் மாயை. ஸோ மாயைக்கு வந்து ஒரு பெரிய வார்த்தை. அது ஒரு பூதம் மாதிரி நெனைக்க வேண்டாம். இவ்வளதான் மாயை. புரிஞ்சிருச்சா இப்போ? அடுத்தது, முதல்ல வந்து உணவு இமேஜின் பண்ணியாச்சா? அத தெரிஞ்சுச்சா? ஒருவேள எனக்கு ஓகே, இது இருந்தாலும் நான் சாப்பிடாம கண்ட்ரோலா இப்ப இருக்கேன். மனக்கண்ல தான் இப்ப நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ மோகம் இல்ல அந்த உணவு பொருட்கள் மேல. இல்ல இன்னும் கொஞ்சம் எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இப்பயுமே தோணுச்சு அப்படின்னா, மோகம் கொஞ்சமா இருக்கு. அத நம்ம அதுக்கேத்த ஹோம்வொர்க் டெய்லி பண்ணுவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்தது வந்து பணம். பணம் வந்து ரூ. 100 சொன்னேன் இல்லையா? ரூ. 100 ட்ராமா நம்மகிட்டயே குடுத்துருச்சு நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 1000 தான். ரூ. 1000 இருக்கு. ரூ. 1000 அந்த ரூ. 1000 ட்ராமா இழுத்துக்குது. சங்கிலி போட்டு. இன்னொரு ஒரு ரூ. 1000 இருக்கு. அதையும் ட்ராமா இழுத்துக்குது. இன்னொரு ஒரு ரூ. 1000 இருக்கு. அதையும் ட்ராமா இழுத்துக்குது. யாரோ காசு தானே போனா போட்டுன்னு நினைக்காதீங்க. அது உங்க காசு தான். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். வருத்தம் இருக்கா? ஐயோ! அது ஏன் காசாச்சே! நம்ம இன்னும் கொஞ்சம் அனுபவிச்சிருக்கலாமே! அப்படின்னு தோணுதா? லைட்டா சரி போனா போட்டும். பட் பரவால்ல அப்படின்னு தோணுனா, ஓகே. கொஞ்சோண்டு ஆனா மோகம் இருக்கு. சம்பாதிக்கிறது மேல மோகம் இருக்கு கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். வேலைக்கு போகாதவங்களுக்கு பிரச்சனை இல்ல. இப்போ யாராவது வேலைக்கு போறவங்க இருந்தீங்கன்னா, அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்த மோகம். எதுல மோகம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எது எது இழுக்கும் பொழுது உங்களுக்கு மனசு கஷ்டமாகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ம். பணம் வச்சாச்சு. அ உணவு பொருள் எடுத்தாச்சு. ஒரு அழகான ஒரு ஆண்மகனோ, உங்கள் ஏஜுக்கு ஏத்த அழகான ஆண்மகன். அ உடலுக்கு வயசா இருக்கலாம். ஆனால் ஆத்மாவுக்கு வயசாகாது. ஒரு வயசான பாட்டியோ, ஒரு 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 இளம் வயசு பையன, "இவன் நல்லா பேசுறான், நல்லா அழகா இருக்கான்" அப்படின்னாலுமே, அது வந்து ஒரு ஒரு விதமான மோகம். அதனால நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அந்த மாரி இருக்கிறாங்க அப்படின்னா, எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, அந்த மாரிலாம் இருக்காங்க. இந்த இந்த அந்த அனுபவத்துல சொல்றேன். அது ஒரு விதமான மோகம். அதனால அவங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க பேசுறது கூட பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் இருக்கும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு வித மோகம். தப்பே கிடையாது. இப்ப நம்மளோட மிஸ்டேக் என்ன அப்படின்றத நம்ம இப்பயே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? வேற எந்த விஷயமும் இல்ல. ஸோ அந்த ஆண்மகன முன்னாடி வைக்குது. உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஆத்மாவ பார்க்குறோமா? அந்த உடல பார்த்துட்டு ரசிக்கிறோமா? அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே. செலக்ட் பண்ணியாச்சா? அ ரியாக்ட் பண்ணியாச்சா? ஓகே. ஆத்மாவ மட்டும் தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற மனநிலை இருந்துச்சுன்னா, சூப்பர். மோகம் இல்லை. அதனால அதுல பிரச்சனை இல்ல. அடுத்தது ரொம்ப பெரிய டெஸ்ட் பேப்பர். குடும்பவாசிகள், அதாவது இல்லறத்துல இருக்கிறவங்களுடைய முகம். இவங்க எல்லாரையும் என்ன பண்ணுது, ஒருத்தரையா ஒரு நபர சங்கிலி போட்டு இழுக்குது ட்ராமா. இதுக்கப்புறம் அவங்கவங்க வாழ்க்கையில இந்த பிறவில மட்டும் இதே முகத்துல பார்க்க மாட்டீங்க. 5000 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்ப்பீங்க. 5000 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க தானே போறேன், அப்படிங்கிற மனப்பான்மை வந்துச்சு அப்படின்னா, ஓகே. முன்னேறி போயிட்டுருக்கீங்க. பற்றுங்கிற விஷயத்துல முன்னேறி போறீங்க அப்படின்னு அர்த்தம்.
ஓம் சாந்தி. ம். குடும்ப நபர்கள் ஒருத்தரையா சங்கிலி போட்டு ட்ராமா இழுக்குது. ஓகேவா? அவங்களும் போய்க்கிட்டே இருக்காங்க உங்கள விட்டு தள்ளி. இப்போ உங்க மனசுல, "ஐயோ! போறாங்களே!" அப்படிங்கிற எண்ணம் வந்தது அப்படின்னாலும், இன்னும் நம்ம பற்றை நோக்கி ஆ ஜெயிக்கணும். அவங்கள இன்னும் ஆத்மாவா பார்க்கணும். அதுக்கு நம்ம டெய்லியும் ஸ்ட்ராட்டஜி வச்சு, நம்ம ஒரு யுக்தி வச்சு யோகா பண்ணலாம். கவலைப்பட வேணாம். நமக்குள்ள என்னென்ன வீக்னஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல. அப்பதானே ஒரு அர்த்தம் கிடைக்கும். ராஜயோகத்துக்கே. ரெக்கார்ட் பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். நேத்தே ரெக்கார்டிங்கும் அனுப்புறேன்ப்பா. YouTubeல போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அப்லோட் பண்ணல. அனுப்புறேன் எல்லா ரெக்கார்டிங்கையும். இம்பார்ட்டன்ட் ஆனது மட்டும் தான். பட் டெய்லி ரெக்கார்டிங் பண்ண மாட்டேன். மறந்துருவேன். இன்னொன்னு டெய்லி ரெக்கார்டிங் பண்ணாலும், ஆ நெறைய பேர் வருவாங்களா அப்படின்றதும் தோணுச்சு. அதனால. பட் முக்கியமான செஷன் இந்த மாரி கேட்டீங்க அப்டின்னா ரெக்கார்ட் பண்றேன் கண்டிப்பா. நீங்க முன்னாடியே சொல்லுங்க இந்த செஷன் ஒரு டாபிக் பாப்பீங்க இல்லையா? அந்த டாபிக் பார்க்கும்போதே சொல்லிடுங்க. இந்த ரெக்கார்டிங் வேணும் அப்டின்னு சொன்னீங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணிர்றேன். முன்னாடியே எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. இல்ல சேட்ல சொல்லிடுங்க. சரி நம்ம மோகத்தின் கதைக்கு வருவோம். இதுவரைக்கும் இப்போதைக்கு நெறைய விஷயங்கள் டிராமா இழுத்துக்குச்சு. எத முன்னாடி வைக்கணுமோ அத முன்னாடி வச்சுடுச்சு. அடுத்தது குடும்ப நபர்கள் ஒருத்தரையா டிராமா இழுக்குது. இமேஜின் பண்ணிட்டீங்களா? அதே ஃப்ளோல தானே இருக்கோம் எல்லாரும். ஃப்ளோ வரல சிஸ்டர் அப்படின்னு ஏதாவது சொல்றீங்களா? இத தனிமையில உட்காந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இமேஜினேஷனயே பண்ணி பாருங்க. கண்டிப்பா தெரிஞ்சிரும் நமக்கு நம்மளோட வீக்னஸ் என்னன்னு. அடுத்தது வந்து வீட்ல சின்ன குழந்தைகள், அந்த ஆத்மாக்கள் இருக்கு அப்படின்னா, அந்த ஆத்மாவையும் ட்ராமா இழுக்குது. அந்த நபர்கள் உங்கள விட்டு தள்ளி போறாங்க. சரி போனா போட்டும். இது வெறும் டிராமா அப்படிங்கிற மனநிலைமை வந்துச்சுன்னா சூப்பர். அந்த அளவு பக்குவம் அடைஞ்சுட்டோமா? நம்மளுக்கு நாமளே கேள்வி கேட்டுக்கணும். எனக்குமே நான் கேள்வி கேட்கிறேன். ஏன்னா யாருமே பெர்ஃபெக்ட்டா ஆகல. ஆகறதுக்கு முயற்சி பண்றோம் ஒண்ணா சேர்ந்து. அடுத்தது இன்னொரு குரூப் ஆஃப் பீப்பிள் உங்கள ரொம்ப பாராட்டுறாங்க. புகழ்ந்து பேசுறாங்க. உங்க மேல மாலை மரியாதைகள் செய்றாங்க. மாலை மரியாதைகள் செய்யும் பொழுது, டிராமா அவங்கள இழுத்துருது. இப்போ மனசுல கஷ்டம் வருதா? ரொம்ப புகழ்றாங்க. உங்களோட புருஷார்த்தத்திற்கோ, எதுக்குமே இல்ல புருஷார்த்தத்துக்கு புகழ்றாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு புகழ்றாங்க. நீங்க தான் சூப்பர் புகழ்ன்றாங்க. அந்த டைம் டிராமா அவங்கள இழுத்துருது. அந்த நபர் அதுக்கு மேல உங்க வாழ்க்கையிலே இல்ல. புகழ்ற யாருமே உங்க கூட இல்ல. இந்த விஷயத்துல மோகம் இருக்கா? இல்லையான்னு செக் பண்ணுங்க. கடைசியான மோகம், பெரிய மோகம். தினமும் நம்ம அடிக்கடி பேசுற ஒரு நபர் மைண்ட்ல வைங்க. அடிக்கடி பேசுற ஒரு நபர். அவங்கள ஆத்மாவா தான் பார்த்து பேசுறேன். எல்லாமே ஓகே. ஆனால் அதிகமா பேசி ஷேர் பண்ற ஒரு நபர். அப்படி யாருமே இல்ல அப்படிங்கிறது வந்து பெர்ஃபெக்ட். சூப்பர். அடிக்கடி பேசுற நபர், அடிக்கடி ஷேர் பண்ற ஒரு நபர். லௌகீகமா இருக்கட்டும், அலௌகிகம். அலௌகிகம் மிகப்பெரிய சங்கிலி. அதாவது பாபா சொல்லுவாங்க இல்லையா? ஆ நீங்க இரும்பு கூண்டுக்குள்ள இரும்பு கூண்டுக்குள்ள இத விட்டுட்டு, தங்க சங்கிலிக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அததான் இப்ப நம்ம பார்க்கிறோம். ம். அலௌகிகத்திலயுமே கூட
அந்த நபர இமேஜின் பண்ணியாச்சா? மனசாட்சியா ஒத்துக்க போறோம். ஏன்னா நம்ம யார்கிட்டயும் சொல்லப் போறதில்ல. நானும் கேட்கப் போறதும் இல்ல. யாருக்குமே தெரிய போறதும் இல்ல நம்ம நெனைக்கிறது. ஸோ மனசாட்சியா நம்ம மனசோட பேசுறது பேரு தான் மனசாட்சி. உண்மைய ஒத்துக்கிறது பேரு மனசாட்சி. நமக்கு நம்ம உண்மையா இருக்கிறது தான் மிகப்பெரிய அ அற்புதமான விஷயமே. ஒத்துக்குவோம். இவங்க கிட்ட நம்ம நெறைய ஷேர் பண்ணுவோம். ரொம்ப நல்ல விஷயம் தான். நானே போய் நெறைய சொல்லுவேன். அப்படிங்கிறது அந்த நபர ஞாபகம் வச்சாச்சா? அந்த நபர் அந்த நபர ட்ராமா இழுத்துக்குது. அவங்கள தவிர நீங்க நெறைய யார்கிட்டயும் பேச மாட்டீங்க. இப்ப ட்ராமா இழுத்துருச்சு. இப்ப மனசுல சோகம் இருக்கா? கற்பனை பண்றோம். மனசுல இப்ப சோகம் இருக்கா? கேளுங்க. இப்ப மனசுல சோகம் இல்ல அப்டின்னா, ஓகே முன்னேறிட்டு இருக்கோம். இப்போ சொன்னது கொஞ்சம். மேக்ஸிமம் இதுலயே எல்லாம் வந்துரும். நம்மளுக்கு இருக்கிற மோகங்கள்ல வந்து இது எல்லாமே வந்துரும். இந்த மோகம் இதுலலாம் இருக்குப்பா அப்டின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. உண்மையா இப்பவே ஒத்துக்கிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா பாபா சரி பண்ணிருவாங்க சீக்கிரத்துல. ஏன்னா, அதுக்கான ஹோம் ஒர்க் நீங்களும் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆல்ரெடி ட்ராமா அத தான் பண்ணிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில. நம்மளுக்கு இருக்கிற நெகட்டிவ அழிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் தான் நமக்கு குடுத்துட்டு இருக்கு ட்ராமா. அதனால ட்ராமா ரொம்ப தெளிவா இருக்கு. பாபாவும் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காரு. தெளிவா இருக்க வேண்டியது நம்ம மட்டும் தான். எனக்கு ஏன் இந்த கஷ்டம், இந்த பிரச்சனை, என்னால முன்னேறவே முடியல. புருஷார்த்தத்துல இவ்ளோ பிரச்சனை வருது. லௌகீகத்துல இவ்ளோ பிரச்சனை வருது. ம்ஹ்ம். ட்ராமா எத குடுக்கணும் முன்னாடி, எப்படி டெஸ்ட் பண்ணணும், எத பின்னாடி இழுத்துக்கணும், அப்ப நீ எப்படி ரியாக்ட் பண்ற, எல்லாமே ட்ராமாக்கு தெரியும். ட்ராமாவோட டைரக்டருக்கு பக்காவா தெரியும். ஸோ இதுதான் உண்மையாவே நம்ம லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. எந்த எந்த ஒரு இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த சங்கிலி, எந்த சங்கிலி முன்னாடி வந்தாலும் சரி, அந்த சங்கிலி சரி ட்ராமா குடுக்குது. அலர்ட்டா இருக்கணும். நான் வந்து அது பின்னாடியே போய் கவுர மாட்டேன். நான் அலர்ட்டா இருக்கேன். எனக்கு புரியுது. நான் பேலன்ஸா தான் இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, ட்ராமாவும் ஹாப்பி ஆயிடும். சிவ் பாபா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. எந்த சங்கிலிய பின்னாடி இழுக்கும் பொழுது, பரவால்ல இது போனா போட்டும். நான் சேடா இல்ல. எனக்கு கிடைக்க வேண்டிய எனக்கு கிடைக்க வேண்டிய கிஃப்ட்ட சிவ் பாபா கிடைச்சுட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டு வர ஆரம்பிச்சுடுச்சு. அப்படின்னா, சிவ் பாபா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ட்ராமா அதோட கடமைய சீக்கிரமா முடிச்சிரும். கஷ்டப்படாது நம்மளுக்கு வந்து டெஸ்ட் பேப்பர் குடுத்து குடுத்து. சரிங்களா? இவ்வளவுதான். இதுதான் நடக்குது இந்த சங்கம யுகத்துல. இவ்வளவுதான் விஷயமே. எந்த சங்கிலி கொண்டு வந்தாலும் நம்ம கரெக்ட்டா பேலன்ஸா இருந்தோம்னா போதும். அவ்வளவுதான். அப்போ நம்ம பேலன்ஸா இருக்க இருக்க மத்தவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டா மாற ஆரம்பிச்சுடுவோம். ஒரு ஒரு உதவிகரமா மாற ஆரம்பிச்சுடுவோம். அதுக்கான சூழ்நிலைய ட்ராமா தானால போட்டு குடுத்துரும். சரிங்களா? இப்போ மோகமற்ற தன்மை. எதுல மோகம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? அத நான் ஜெயிக்க போறேன்ற எண்ணத்துல யோகா பண்ண போறோம். சரிங்களா? இன்னும் எனக்கு கிளாரிட்டி கிடைக்கல. எனக்கு இதுலலாம் மோகம் இருக்கு அப்படின்னு முதல்ல என்னால அக்செப்ட் பண்ணவே முடியல. அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல அக்செப்ட் பண்ண கஷ்டமா தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு ஒரு மோகமா அப்படின்னு தோணும் மனசுல. இதுவும் மோகம் தான் அப்படின்னு நம்ம மனச நம்ம தேத்திக்கணும். இதுவும் மோகம் தான். ஈர்ப்பு இருக்கு. மோகத்துக்கு பின்னாடி போயி வாழ்க்கை முறை வந்து மாற ஆரம்பிச்சுரும். அதனால மோகம் இல்லாம அதுக்கு தான் பாபா என்ன சொல்றாங்க, உங்களுக்கு மோகம் வருது அப்டின்னா, சொர்க்கத்து மேல மோகத்த வைங்க. அப்டி மோகத்த விடவே முடியல, பேலன்ஸா இப்ப வாழ முடியலன்னா, ஆ இத கன்வெர்ட் பண்ணி சொர்க்கத்துக்கு கொண்டு போங்க. இதே எண்ணத்த சொர்க்கத்துல வைங்கன்றதுக்காக தான் சொர்க்கத்த பத்தியே முரளில நெறைய சொல்லுவாங்க. அப்போ இதுல இருக்க மோகம் போயிடும் இல்லையா? இது கன்டினியூவா பண்ண வந்துரும். அதனால பிரச்சனை இல்ல. சரிங்களா? கன்டினியூவா இப்போ இந்த விஷயத்துல வந்து எனக்கு மோகம் இருக்கு அப்டின்னா, சொர்க்கத்துல இருக்கிற சொந்தங்கள விட இது பெரிய சொந்தம் இல்ல. ஆனாலும் நமக்கு ஒரு மனசுல தோணும். இருந்தாலும் இங்க இருக்கிறவங்க ரொம்ப அக்கறையா இருக்காங்களே! அங்க யாருக்கும் பிரச்சனையே வராது. இங்க பிரச்சனையிலயும் கை குடுத்திருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். பிரச்சனையில கை குடுத்தவங்க
ரொம்ப நல்லது தான். அன்பானவங்க தான். ஆனாலும் அவங்க கிட்ட அதிகமா சொல்லணும், அதிகமா பேசணும், அதிகமா அவங்கள போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது, அந்த நபர் மேல இருக்கிற ஒரு மோகம். அத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். சரிங்களா? அவங்க சிஸ்டரா இருக்கலாம். அவங்க வந்து லௌகீகத்துல ஃப்ரெண்டா இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். அத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஸோ இவ்ளோ பெரிய விஷயம் மோகத்துல இருக்கு. இப்ப இதுக்காக யோகா பண்ணலாம்.